பெரிய பெரிய சபை. ஆமா சபையாக வருகிட்டு சர்வதாக தரணும். சர்வதாக தரணும். அவன் என்னும் 55 நாட்டு மன்னர்களோ என் வருகை கண்டு துரியோதனன் வாழ்கை அருணக்கேதரன் வாழ்கை நந்தியாவட்ட மலர்ந்த நராதிபர் வாழ்கை ஏக சக்கரேசன் வாழ்கை வாழ்கை என்று வாத்திய வண்ணம் இப்பேற்பட்ட பெருத்த சபைக்கு வந்திருக்கிறீங்க. எப்பேற்பட்ட ராஜா வந்தாலும் பெரியவர்கள் தரிசனம் பெறல. ஆமாங்க அப்படியா? ஆமா. ஐயோ தக்கா
பெரியவர்கள் தரிசனம் பெற்று விட்டோம். இருந்தாலும் நாங்கள் திருநாட்டு குமாரர்கள் 100 பேர், பாண்டி குமாரர்கள் 5 பேர். ஐயோ ராஜாக்கள். ராஜா. ஆமா ராஜா அவங்க ஒரு பேச்சு சொல்லுவாங்க. நாங்க 100 பேரு. ஒரே ஒரு 5 பசங்க. 5 பசங்க. ஆமா 5 பசங்களும் தேவடாலுக்கு 10 பசங்க. தேவடாலு போந்துங்க. யார பாத்தீங்க? அங்க அங்க ஆமா. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் பாண்டு புதல்வர்கள். பாண்டு புதல்வர்கள். எங்க சித்தப்பா எங்க சித்தி காயத்துல ஏதாவது பாண்டு மகாராஜா தாலி கட்டினார தவிர ஒரு புள்ள கூட எங்க சித்தப்பனுக்கு பத்துக்கல. வரவனுக்கு பொண்ணா பத்து போட்டா தேவடியா புண்டா. நம்ம மட்டும் ஒரிஜினல். ஒரிஜினலா? ஆமா. இந்த சில்லறை இருக்குடா நம்ம கிட்ட. சில்லறை இருக்குது. சில்லறை ஏத்த புத்தி இருக்கணும்ன்ற. புத்தி இருக்கணும். ஐயோ ஐயோ. சில்லறை ஏத்த அதுக்கு புத்தி இருக்கணுங்க. போன வருஷம் இந்த அதாவது கிருஷ்ண ஜெயந்திக்கு அலைமுகாசுரன். ஆமா. இப்ப ராஜா வந்துக்கிறேன். இந்த ஆயர்பாடி எத்து மக்களுக்கு மாட்டிட்டு ஆயர்பாடி என்று சொல்லக்கூடிய கிராமத்துல நம்ம கண்ணுக்கு ஏத்த பொண்ணுங்களை தள்ளி போனோம்னா ஒரே ஒரு ஐடியா தெரியும். இப்ப 2000 ரூபாய் கட்டி குட்டி அப்படியே போனா பொறிக்கிறேன். நம்ம பின்னாடி நோட்டோட தாள் தலை செக்குச்சுக்கா ஏற்கனவே அடிமுடி பண்ணா கட்டிக்கிறேன். இன்னும் வர அடிமுடி பண்ண நம்மளுக்கு காலாடிகம் பாரு. அப்படி தாயாதிய வஞ்சித்தேர் வனமோட்சிக்கு போட்டுனீங்க. 12 வருடம் வனவாசம். ஓராண்டு அஜாத மாசம். கானகத்திலே கைத்து வந்தால் நாடு இளையனால் மறுமுறை காடு என்று முச்சலிக்கை பற்ற எழுதி அசோத்த மரத்திலே படிகட்டி பாண்டவர்கள் காற்றிலே 12 மற்ற நாட்டிலே ஒரு ஆண்டு காலத்தை கைத்து நேற்று தினம் உலகமாமணி வர தூதளிப்பினார்கள். உலகமாமணி தூதானுங்க வந்தவன் என்ன செய்தார்? கோட்டா முகமடத்த உலகமாமணி ஆமா அருகாமையிலே நின்று என்ன செய்தார்? என்ன துரியோதனா நீத்த கட்டளை பிரகாரம் 12 வருடம் வனவாசம் ஓராண்டு அஜாதவாசம். ஆமா கானகத்திலே கைத்து விட்டார்கள் பாண்டவர்கள். அவர் கூட நாடு கொடுறாரு கட்ட. நாடு கொடுக்க மறுத்து ஆடை ஆபரணங்கள் கொடுத்து யாரு முனிவரை தூது ஆமாங்க. அவர் எப்பேற்பட்டவர்? நேற்று தினம் முனிவரை தூதாசிங்க ஆடை ஆபரணம் கொடுத்து அவன் போட்ட துணி நம்மளுக்கு என்னத்துக்கு? அதானே ஆடை ஆபரணம் கொடுத்து காடாண்டவன் காடு நாடாண்டவன் நாடு காட்டில் வைத்த காலை காட்டில் வைத்த பழத்தை நாட்டில் வைக்கப்படாது என்று சட்டத்திட்டமாக சொல்லி தஞ்சை மாமணி வரை தூது விட்டேன். ஆரியபுரம் கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க. ஆமா. ஒரு கிட்டாமயன் ஆரியாருங்க புலியாந்திரன் வந்தவன் வருவனே அச்சனாபுரம் வரவில்லை. என்ன செய்தா தெரியுமா? எங்க அச்சனாபுரத்திலே விருந்தினர் மாளிகை. விருந்தாளி வந்தாங்கன்னா அங்கதான் தங்க வச்சு அவங்களுக்கு உண்டான உபச்சாரம் பண்றது வழக்கம். ஆமா மரம் செடி கொடிகளை நாஸ்தி செய்து அதான் குதமணி செல்வையை. இருந்தாலும் இப்போது அந்த சென்ற காலத்தில் மரங்கள் எல்லாம் காய்ந்து கிடக்கிறது. காய்ந்த மரத்தை அகற்றி உயிருள்ள மரத்தை கண்டு நட்டு தண்ணி பாசனம். இப்ப எனக்கு தலை காட்டும்.
சண்டகாலம் சென்று ஏய் காய்ந்த மரத்தை அகற்றி அகற்றி சூரியனை கடுகளை வெட்டி நீர் பாய்ச்ச வேண்டும். போ 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 ஓடு ஓடு போங்க பச்சைக்கான ஏத்து காந்தி கண்ணணும் பூச்சன வச்சியா காந்தி எடுத்து பச்சை காண வைக்கிறேன்னு கேக்கா டேய் பச்சைக்கான ஏத்து காந்தி டேய் கண்ணணும் பச்சை காண தான் வைக்கணும் காந்தி எடுக்கணும்டா வாட்டா தல வாட்டா டேய் என்னடா இங்க ஒரு இதுவா இருக்குது கீழேன்னா டேய் டேய் என்னடா டேய் என்னடா டேய் என்னடா டேய் என்னடா டேய் நான் டேய் நான் என்னடா டேய் பூச்சன பலா பலா அடிக்கிறா டேய் வாடா பாத்து வாடா அடடா ஒப்பாய் வாடா வாடா ஆடா டேய் அப்புறம் மொண்டாட்டி இருக்குதாடா பக்கபானு யூரியா பக்கம் வந்தாருடா பகவானா மாத்தி மாத்தி வச்சுக்கணும். என்ன செய்றீங்க? தலைவட்டி கொண்டு இருக்கிறோம். யாருடைய செண்பகோணம்? துரியோதன மகாராஜா. துரியோதன மகாராஜாவோட செண்பகோணத்துல தலைவெட்டி கொண்டிருக்கீங்களா? ஆமா. சரி சரி. பச்சைவனம் மொத்தம் பிடிங்கிறோம். டேய் காந்தி எடுத்து பச்சை வச்சு நீர் பாய்ச்சி கலவடிக்கிறேன்னு சொல்றேன். இந்த வேலையை நான் செய்யறேன். துரியோதன மகாராஜா சென்று பகவான் வந்திருக்கிறாரு ஒரு வார்த்தை சொல்ல பார்க்கலாம். நாங்க வேலை செய்யற கூலி கொடுக்க மாட்டாரு. ஏய் அதனால நாங்க செஞ்சுட்டே போறோமா? இருந்தாலும் பரவாயில்ல. எங்க உங்களுக்கு ரெண்டு வேலை நீ தான் செய்யணும். நான் தாராளமா செய்றேன். நீ போயிட்டு அவர்கிட்ட சொல்லு இந்த மாதிரி மண்ணாளந்த கண்ணன் செண்பகவத்துக்கு வந்திருக்கின்றார். உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் என்று அவங்க சொல்லி அது போய் நம்ம அருவாள் போயிடுங்க. ஐயோ மகாராஜா! ஐயோ மகாராஜா! ஐயோ உங்களை எங்க அனுப்பிச்சு தண்டோதரை செண்பகவனத்திலே சம்பவம் போனோம். அங்க திடீர்னு ஒருத்தர் வந்துட்டார். யாருப்பா? மதிப்புக்குரிய என்னுடைய மதிப்புக்குரியாளா? ஆமா நம்மளுக்கு சொந்தக்கார். யாரா அது? நம்மளுக்கு சொந்தக்கார். நோயா அவங்களுக்கு நெருங்கி சொந்தம். சொந்தக்காரன் என்று அரசபை கூட்டாரோட எத்தனை சொன்னா கொடுத்தா. யாரா அது? நம்மளுக்கு தெரிஞ்சவர்தா. யாரா பேர் பண்ணாலே சின்ன மாமனார் வந்துக்கிறாரு. ஏன் சின்ன மாமனாரா? தேவியா? தெய்வமா? ஆமா. தெய்வமா வந்தது? ஆமாங்க. என்ன பண்ணீங்க? அவரு வேலை விட்டு வந்துறோம். நீ எங்க வேலை விட்டு பாத்தியா? ஆமா. அந்த வேலையை நாங்க அவரு கூப்பிட்டு அவர் சொல்லி அனுப்பிச்சாரு நான் வந்துக்கிறோம். ஐயோ அடா பாவி அவர் எப்பேற்பட்ட மனிதர் பேர்பட்டாரு. மதிப்புக்குரியவர் அவர் பகவானே. ஏழு மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வம் இந்த மருமக பிள்ளையை பார்ப்பதற்கு சக்தி மாநகரை நாடி வர்றாருன்னா அவர் எப்பேற்பட்ட ஆளு? அவர் போய் அந்த வேலை உள்ளாமா? எங்க வேலை என் சின்ன மாமனார் வையாடே தெய்வடாடே தெய்வமே என்ன பார்க்க வருதுறாரு. அந்த தெய்வத்தை வேலை விட்டு வந்து நாயமாடி விட்டு வந்து கையா எங்களுக்கு வேலை விட்டு என்ன பண்ணுறோம்? அதனால தான் அந்த வேலை விட்டு வந்துருவாங்க. இப்ப என்கிறாரு செண்டோதரா செண்டவனத்தில் இருக்கின்றார். ஆமா. மதிப்புக்குரியவர் ஆமா. என் சின்ன மாமனார் அவரை அழைத்து வர வேண்டும் என்றார். என்ன செய்ய வேண்டும்? பள்ளியா கூட்டு போலாம் வா. மகிழ்ச்சிக்கு வருகிறார். நன்னயமாக அவரைய நலமுடன் எது சென்றழைக்க வேண்டும்? ஆமா ஐயா மாரிகா செல்பாக மனசுக்கு முத்திசாரியே அல்பத மதிசாரியே மாரிகாரியா அட்டட முழுதுமே
இருக்கக்கூடியவர் ஆமாங்க எப்பேற்பட்டார் பகவான் தெய்வம் தெய்வம் தெய்வத்தை காத்திருந்து பார்ப்பதுதான் நம்முடைய வழக்கம் ஆமா அந்த தெய்வமே நம்ம தேடி வருதுன்னா அத்திமா நகரை தேடி வருது நம்ம சும்மா இருக்க முடியுமா முடியுமா இருக்க முடியாதுங்க எப்பேற்பட்டாருங்க ஆமா ஆமா என்று செய்ய மாமனார் அவரை பார்க்க வேண்டும் என்றார் என்றால் அழைத்து வர வேண்டும் என்றார் என்றால் நீ எப்படி செய்வோம் நீ எப்படி யாரை நரகத தூர்லாத விதவிதமாய் மேளவாத்தியம் விருது கொடியோடு வஞ்சாமரை போட வேண்டும் போட வேண்டும் நாட்டியமாதல் நாட்டியம் ஆட ஆட வேண்டும் வேண்டும் ஆமாங்க ஜெயதேவ் ஏய் எங்க மாமா என்ன பார்க்க வர்றாரு ஆமா மாமா பணக்காரன் வந்தோடனே பணம் வருது ஆமா ஆமா அதாவது ஏய் ஓச்சேரி மாநகரத்தை சேர்ந்த என்ன பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் இதோ அடியாரை வாய்ப்பு 101 பான்பல் வந்திருக்கிறார் ஏய் அண்டவருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் பகவானுடைய அருளும் அருளும் அம்பாளுடைய அருளும் ஏய் பெற்று வாழ வேண்டும் ஏய் பிறந்து ஒரே ஒரு ராத்திரி பணம் பார்த்து கூட்டு வரல ஆமா ஏமா என்ன உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கறாரு அது எங்க நிற்கிறாரு பாரு பொடுக்காடுக்கு தான் வந்துக்கிறாரு ஓ அப்படி இருந்தாலும் அப்படி விருது கொடியோடு வச்சாமரை கொட்டி போட்டு நாட்டியம் ஆடு பெருத்த சபிக்காய் தரணும் ஆமா அது மட்டுமா உன்னை அப்படியே நீ யார் வந்து? உன்னை யார் யாரு? இன்பமுடைய தம்பி நாங்கள் அறிந்த தாயே. மன்னர்கள் கிறுத்து கட்டி கூட மன்னர்கள் கிறுத்து கட்டி கூட மாத்தியம் கூட அகிர்ந்து கொடியோடி கந்தமரை போல அப்படி ஆமா தம்பிமார்கள் ஏய் அனைவருமாக வர வேண்டும் வர வேண்டும் அனைவரும் ஆமாங்க சென்று சென்று வருகின்றவர் எப்பேற்பட்டார் எப்ப வரணும் அவர் அழைத்து வர வேண்டும் என்றார் என்றால் இன்னும் என்ன செய்ய உன்னை எப்படி செய்ய வேண்டும் அரண்மனை முத்தாரிக்கையே அலங்கரிக்கவே சொல்வீர் அன்போடு நாமும் சென்று அலத்தோடி வருவோம் காவலர் மகாராஜா தெருவெல்லாம் நீர்த்தளிக்க வேண்டும் ஆமா சித்திர தோரணம் என்றால் ஏய் மாவிலை தோரணம் கட்ட சொல்லணும் கட்டு சொல்லும் வாழைமரங்களை கட்ட சொல்லணும் ஆமா நம் ஜலம் தெளித்து ஏய் மாவினால் கோலம் போடணும் ஏய் சத்திர கம்பளி விரிக்க வேண்டும் வேண்டும் மலர்களை கொண்டு வர கொண்டு வர வேண்டும். காம்புகளை கத்திரிக்க கத்திரிக்க வேண்டும். ஏய் சத்திர கம்பி மேல போடணும் ஆமாங்க ஏன் ஏய் எங்க மாமனார் காலில் அதுக்கு மலர் இருக்குதாரு ஆமா அந்த பூவின் காம்பு கூட காலில் போக்க கூடாது ஒக்க கூடாது போடு மாமாவை அழைத்து வர வேண்டும் ஆமா
போய் பாரு. ஆதினாரே ஹாய் ஐயோ என்னடா? மாயாடா என்ன? குத்துவாளுக்கு ஆ. 500 பாம்பு ஆ. டீப்ளாட் யாரு? வாகது யாரு? மாமா ராமையா, எங்க மாமா கூப்பிட்டுட்டியா? இல்ல ஐயோ, தெய்வத்தையே கூப்பிடாத போனா தெய்வத்தை கூப்பிட்டு எப்படி மாமா? எங்கயா போற? சென்டாமரத்துல சித்தமாமட வந்துட்டாரு. அட பாவி! ஐயோ! புரியாதடா. வந்திருக்கான் யார் சொன்னது? யாரு? யார் சொன்னது? காவலாளியா? மாமா, ஆ? காவலாளிக்கு சொன்னார்கள். ஆ. அதனால உன்னை அதுக்கு கூப்பிடு பாப்பா கூட்டலவா? மாப்பிளே! அந்த கண்ணா வந்திருக்கானா? ஓய் உத்தார் 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 ஓய் மரும்புலிய பாகத்துக்கு மாமனார் வராரு, ஊர்ல வர வந்துக்கிறாங்க. புத்தி கட்டி கட்டி போய் என்ன முடியா? உனக்கு தான் புத்தி கட்டி போய் பாவி. ஏய், அட படுபாவி! மாப்பிளே! யார் வந்திருக்குன்னு சொன்னா? ஆமா, என்னுடைய சின்ன மாமனார் வைகுந்த வாசனாகிய கண்ணன். யாரு? என்ன மாமா? உனக்கு மாமனா? என் மாமனார் சின்ன மாமனார். ஏன்? உனக்கு தெரியுமா? ஆமா. அவன் எப்ப வந்தவன்? எப்ப வந்தவன்? அந்த கொடியை கடிக்கும் மாமனா கடிக்கும் கொடியை குடும்பத்தையே கடுக்கு ஒரு வந்து மரும்புள்ள குடும்பத்தை ஒரு மாமனார் பொண்ணு குத்துட்டு பொண்ணு தாலி யாருக்கு வெயிட் பண்ணுவானோ? உனக்கு என்ன அறிவுக்கு தான் இல்ல உனக்கு? எனக்கா? புத்திக்கு தான் அறிவு. யோ, மாமனார் வராரு, அந்த ஆளு அண்ணன் பொண்ணை குத்துக்கிறாரு. அண்ணன் பொண்ணை குத்துட்டு அதுக்கு ஆபத்து சேர்த்து பரவாயில்லையா? மாப்பிளே! புரியாதடா? ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ நல்லா இருக்கணும் பாடுபட்டுக்கிறேன் நானு. அந்த ஆள் வந்துக்கிறான்னு சொல்லிட்டு போறியா? அவன் எப்போ வந்தான்? எப்போ இது? எப்போ வந்து? எப்போ இது? இன்று வந்தானா? பேட்டி வந்த மாமா. நேற்று வந்தான். எப்படி? நேற்று வந்தான். எப்போ ஏற்று வந்து? அவன் வந்துக்கிறான். இங்க போட்டு யானை கருங்கல் வந்து பெரிய மனுஷன் தான் எப்பவுமே யாருக்கு வந்து பண்ணாரு? நேற்று தினம் வந்தான் அந்த கண்ணன் வந்தவன் சுத்தமா இருக்காரு. சித்தமா வீட்டுக்கு போனா என்ன, என் வீட்டுக்கு வந்தான்னா ரெண்டு ஒன்று தானே. படுவாய் பெருமாட்டியா? முதல்ல என்னுடைய சிறிய தந்தை தான் பகவானுக்கு தெரியும். அதன் பிறகுதான் நான் யாரும் மறுப்பில்ல. என் சித்தமா வீட்டுக்கு போனா என் வீட்டுக்கு வந்தான்னா வந்தாலு மனுஷன் பெருமளவு வந்தா பரவாயில்ல. அவன் எதுக்கு வந்தான்? எதுக்கு வந்தவர் என்ன பண்ணாரு? எங்க சித்தப்பா என்ன பண்ணாரு? உன் சிறிய தந்தை வீட்டில சென்று அபிங்காரம் செய்து சாப்பாடு போட்டான். ஒரு சந்தி வந்தான்னா ஒரு உபச்சாரம் பண்றதுக்கு அவர் அம்மா நம்முடைய கடமை. எங்க சித்தப்பா அதை அறிமா செஞ்சுக்கிறாரு. தப்பு நடக்குதுல. அவர் யாரு? சந்தி தானே? ஆமா. உங்க சித்தப்பாக்கு அறிவு இருக்குதா? சந்திக்கு தலைக்கு ஊத்துறது புத்தாடை எடுத்து கொடுத்துற எப்போ? எப்ப மாமா? நம்ம ஊர்ல யாருன்னா சாவடிட்டு வந்துக்கிறான் பொத்தோரி போகும். நம்ம வீட்ல யாருன்னா சாவணும் அப்பதான் சமணம் கட்டுவாங்க. எங்க மாமா புத்தி தான் மொத்தமா கட்டு போச்சு. பச்சா உனக்கு கூட கட்டு போச்சா பையாடி? தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும்னா அபிஷேகம் அலங்காரம் செய்தி தப்பு நடக்குது. அபிஷேகம் செய்யறது பரவாயில்ல, அபிகாஸ்தானம் செய்தார்கள், புத்தாடை கொடுத்தாரு, அதான் கேக்குறாரு மாமா. மாமா தெய்வத்துக்கு குத்தாது தப்பு நடக்குது மாமா. தப்பு இல்ல. என்ன வேற எதுக்கும் தரது? அவர் எதற்காக வந்தார் அந்த கண்ணன்? உண்மை பார்க்கவே வரவில்லை. எப்ப எதற்காக? ஆண்டவருக்கும் அவரு மதிமோது போரியாரே ஐயோ
மாமா ஆ? மதி மோசம் போயிட்டு மாமா. நான் ஒரு ஆள் வரலாம் சும்மா ஏமாட்டேன். ஐயோ 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 மாமா. ஏண்டா? அடையா. மாமா ஏய், எதுக்கு வர்றான் அவன்? ஆண்டவருக்குண்டான பாதி பாகம் கேட்ட தூதாக வரான் அந்த மடையன். சோதா லவடி பேரு எதுக்கு? தூதா வராயா? தூது வந்தவனில யானோ என்னிடம் பத்து மாது பேசின மரணோ. மாமனாரு மதிப்புக்குரிய மாமனார் வர்றான்னு சொல்லி உன்னுடைய வார்த்தைக்கு அவன் எதிர்த்து அழுத்து வர செட்டியடைய மாமா. பணம் சொல்லுடா மாமா ஐயோ மாமா அவனை பார்த்தாலே காற்றில் காலையை பார்த்தாலே உன்னைய பார்த்தாலே ஆட்டையும் மாட்டையும் மேய்த்து தீரக்கூடிய திருட்டு சோதா லவடி பையன் இளப்பையன் மாமா. அவனுக்கு ஒரே ஒரு ஆள் தான் தெரியும். வக்காளி தண்ணி எந்த பக்கம் இருக்கும், பயிர் எந்த பக்கம் இருக்கும், நெல் எந்த பக்கம் இருக்கும் தெரியும். மேக்கத்துக்கு காலையில ஓட்டி விடுவான். ஆமாமா இப்ப போனா 2000 ரூபாய் கேட்கண்டா மாதிரியே பேசுங்க எல்லாம் நம்பாளுங்கடா. ஒரு மருப்புல கொண்டாடி குட்ட பொண்ணு சரியில்லை பாசி புட்டு மாணவர மாமியார் விட்டான வந்து பொண்ணை வாய வைக்கிட்டு பாப்பானா மருப்புள்ளி அடிக்கிறதுக்கு பாப்பானா சொல்லு. அவன் எப்ப முத்தி இளவ யாதவ குளத்தி புத்தி உள்ளவனா தான் பரவாயில்ல. அதாவது நாயம் தெரியுமா அவனுக்கு? எடனுக்கு நாயம் தெரியாது, எருமாட்டுக்கு ஆயம் தெரியாது. ஒரு எருமாடு மேய்ச்சிருப்பேன், தண்ணியில் இறங்கிட்டு அந்த மாட்டை போய் மடிக்க விட்டாருன்னு சொல்லிட்டு மாட்டை வாழை பிடிச்சிக்கிறேன். தண்ணியிலே நின்று போது நடு ஆயத்துல கொண்டு ஒண்ணு வாழை விட்டு வந்துட்டு அது எருமாடு மேட்டுக்கு வந்துடும். அவன் என்ன பண்ணுவான்? ஐயோ ஐயோ அதே மாதிரி எருமாட்டுக்கு எடனுக்கு நியாயம் தெரியாது, எருமாட்டுக்கு ஆயம் தெரியாது. ஆனா அவன் எப்ப பண்றான்? அவன் எப்படி வரான்? இருந்தாலும் மதுராபுரியில 3018 முறை வதப்பட்டு ஓடி வந்த சோதா லவடி பையன் ஜராசந்தன் இடத்திலே அப்பேற்பட்ட இடையன் மடலன் தடியன் கரியன் திருட்டு சோதா லவடி பையன் உள்ளேறி குளிப்பாட்டி கூது குட்டிட்டு விட்டு விடுவான். அவன் கதை வேற எப்படி சொல்லுவாங்களா?
அது சாமான் வர அவனை ஏமாத்துறதுக்கு ஒரே ஒரு ஆசாமி தாங்கிறான். யாரு அவன் ஏமாத்துறதுக்குனே பிறந்தவன், இடையில ஏமாத்துறதுக்கு பிறந்தவனே ஒரே ஒரு ஆள் தான். யாரு தாய். ஆ, எப்படி சொல்லு? ராமையா, மாமா எப்படியா? அவன் கணக்கு பண்ண வச்சிருப்பான். அந்த பாய் இப்ப இந்த யானை புள்ளி எப்படின்னா ஏமாத்திக்கணும், அவங்ககிட்ட 2 கடை குடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கணக்கு தெரியாது. ஒரு 4 பிள்ளையே பறிக்க வச்சிருப்பான். மூட்டை கட்டியா கேட்டு பேசிடுவான். கணபல இந்த மொத்த துட்டு கரெக்டாக இந்த புடிச்சுக்கோ, எப்படியா புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவ்வளோ 4 பிள்ளையை பார்த்த வண்டியா அடா பாய்தோ இவ்வளோ இந்த 2 கடை குடிக்கடா இவ்வளோ 4 பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கினேன். அந்த கடை குட்டி ஓட்டிட்டோம். கடை குட்டி ஓட்டியா வீட்டில் உட்காந்து எங்கலான்னு பார்ப்பான். பேர பிள்ளைங்க பொண்டாட்டிக்கு வந்து 4 2 போகுது. திருட்டு புத்தி அவங்க அப்படிக்கு அதே புத்தி. அப்பேற்பட்டாலு அப்பேற்பட்டாலு போட்டு போய் ஆட்டை விட்டுருவான். பெரிய சம்சாரி துட்டு வீட்டுல ஏற மாட்டாரு. ஒரு 10 ஏக்கர் பம்ப் செட்டு, அது பம்ப் செட்டு பக்கத்துல நல்லா கரம்பு இருக்குது, அதில் ஓட்டி விட்டு அப்பதான் குட்டி போட்டு அந்த துணி கொட்டுவான். துட்டு கொட்டி சில்லறை கொட்டிட்டு 4 6 மக்கா கோடி பண்ணுவான் பாரு. என்ன பண்ணுவான்? குட்டி கொட்டி தான் பாரு. அத ஒரு முன்னாடி பிடிச்சுமா ஆடு மாடு சொல்லி இத புத்தினு வச்சு ஓந்தாலும் தெரியும். இந்த சில்லறை பார்த்து ஏற்றுக்கிறோம். அப்பேற்பட்ட புத்தி இல்லாத குலத்திலே பிறந்தவன் அவன். எப்பேற்பட்டவன்? எங்க அடிப்பட்டான் தெரியுமா? சிட்டிடாச்சி ஜடஜாதியிலே எத்தனை ஜாதி தெரியுமா? ஆமையா சரி ஜாதியில சொல்லு பரவாயில்ல. நவையாடு அந்த பூமாட்டுக்கார வராம தெருவில் அவன் முடி அடினான். அது மட்டும் இல்ல ஜாதி வச்சுதான் பாரு அவன் முடி அடினான். குடும்பிடுக்காரன் அடிய யாரு கேள ஜனஜாதியில பிச்சைக்கார ஜாதி தான் அதிகமான ஜாதி. ஈனம் மானம் சூடு சொரணம் ஒண்ணுமே இருக்காது அவங்க கிட்ட. யாருக்கா விட்டு கொடுக்காதே நம்பையாடே, நம்ம கிட்ட சில்லறைக்குது. அந்த அம்மாவை அவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணி ஓட்டி அந்த ஓட்டி முடியல நம்ம இல்ல. அது எப்படின்னா இருக்குது பணக்கார மறுப்புல வந்து பேசணும்னா கம்முனு இருக்கணும். உங்களுக்கு புரியல. கம்முனு ஏங்க அதாவது வந்து இடைஜாதியர் சாம்பாரியர் கொட்டாங்கச்செடியர் அப்படியே பள்ளிடையர் அல்லாட்ட விட சித்திரையர். சித்திரை என்ன தெரியுமா உனக்கு? சித்திரையர் தாசி குலம். தாசி குலம். தாசி என்ன தெரியுமா உனக்கு? தேசி என்ன தெரியுமா? தேசி என்று சொல்லக்கூடியவர் அவராண்டு ஒரு நாளைக்கு படுப்பான். அவராண்டு ஒரு நாளைக்கு படுப்பான். அவர் கொடுத்து பணத்தை வாங்கிக்குவான். அவரோட ஒரு நாள் படுப்பான். அவன் பேசி தாசியா தெரியுமா? நீ ஒரு ஆள் தான் மனசுக்கு பிடிச்சாரு, உன்னை விட்டுட்டு வேற எங்கேயும் போக மாட்டான். அத்தனை போல் சித்திரசில தாசி குலத்திலே பிறந்தவர் ஒரு மாமியாரும் மருமகளும். மாமியாரு மருமகள் 2 பேருமே அசைஞ்சுக்கிறாங்கப்பா. அசைஞ்சுக்கிறாங்க. அவங்க பயிர் பிழைப்பது என்ன வழி? ஒரு 4 எருமாடு. 4 எருமாடு வச்சுக்கிறாங்க. அப்பப்ப எருமாடு கட்டி எப்படி அந்த பால் கலக்கிட்டு அந்த காசத்து அந்த பாலை 5 விதமா வியாபாரம் பண்றதுக்கு எரிமுட்டாளுக்கு தான் தெரியும். அது ஆம்பளைக்கு தெரியாது, பொம்பளைக்கு தான் தெரியும். பாலை தயிராக்குவார்கள். தயிர் மேலே எடுத்து மோர் எடுப்பார்கள். அதுல வெண்ணெய் எடுப்பார்கள். வெண்ணெய் உருக்கி நெய் ஆக்கிடுவாங்க. இப்ப பொன்மேட்டெல்லாம் கிடையாது. அப்போ
முந்தாணி சுத்தி பணம் இருக்கும் எடை முட்டு பொண்ணு மெடிகளுக்கு ஆ இதுல எப்படி கட்டுறது? எங்க மாமாவோட வரும்போது மறுப்பள்ளி காது கொடுக்குறது எப்படியே அப்படி மாமியார் மருமகளும் சந்தோஷமாக இருப்பதை அவன் கண்குளிர பார்க்க மாட்டான். பார்க்கல. ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கிறான்னு சொன்னா ஆமா. பார்த்து மனம் பொறுக்காது. அடடா முண்டைகளாக இருக்கிறார்கள், ஆமா. கணவன் என்ற விதவியாக இருக்கிறார்கள், கொழுந்து கழுவணும். இப்ப ஏற்பட்ட சந்தோஷமா வாழறாங்களே. ஆமா. இவங்க மாமியார் மறுமொழி எப்படி நம்ம பிரிச்சு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணான். இவங்க என்ன செய்ய பார்த்தா பாலை காய்ச்சி தயிர் ஆக்கி மோர் ஆக்கி வெண்ணெய் எடுத்து நெய் எடுத்து ஒரு உரியில கட்டி வச்சிட்டாங்க. ஊரில ஆமா. அவங்க அங்க போய் படுத்துக்கிறாங்கப்பா. ஆ இவன் போனா திருட்டு போய் யாரியா கண்ணன் அட பாய் டேய், அவங்க வீட்டுல இடம் கூட்டு பிறந்த புள்ள அவங்களுக்கு பிறந்த புள்ளியா இருந்தா போயிங்கான புள்ளியா வளர்த்துருப்பாங்க. எங்கோ பிறந்து எங்கோ வரணும் அவங்களுக்கு திருட்டு புள்ளியா வளர்த்துருப்பாங்க. போய் என்ன பண்ணாரு? போனா புரி எடுத்தான். அது ரெண்டு வெண்ணைகள் அனைத்தும் தயிர் மோர் வெண்ணெய் நெய்யில சாப்பிட்டான். சாப்பிட்டு வெளியே சும்மா வரணுமா வரணும். வயிற்று துண்டான். சித்தாந்து மாட்டிட்டாங்க இல்ல, வயிற்று துண்டான் சும்மா இருக்கேன். அந்த குழந்தைக்கு இது மாதிரி அறியாத குழந்தை, அந்த குழந்தை வாயை சுத்தி பூச்சி வந்துட்டான். ஓ மருமகள் வாயை சுத்தி பூச்சிட்டு வந்துட்டாங்க. ஆமா. அதிகாலை வெடிகாலை 4 மணி அளவில் மாமியார் மருமகள் ஏற்கலாம். அம்மா நீ போய் வெளியே இருக்கிற வேலை செய்ய, நம்ம உள்ள போய் தயிர் எடுத்து தயிர் கடையில மோர் எடுக்கிற வெண்ணெய் எடுக்கிற சொல்லிட்டு இந்த அம்மா குழந்தை வந்து சாணம் நிலைக்கு வந்து பாரு. இந்த அம்மா போய் உரியில் இருக்கிற தயிர் எடுத்தாங்க. உரு சட்டிட்டாங்க. ஊரு சட்டிக்கு. ஆமா. அடி பாவி என்ன தெரியுது? சக்தி காலியா இருக்குது. மாமியார் கத்துவது அலறுவதை கேட்டால் ஓடி வரா மருமோ. ஓடி வரும்போது நிறுத்தி அங்கே இந்த வேலை எவ்வளவு நாளா செய்யறீ? ஆமா. தக்காலத்தில் நான் கேட்டுதான் குத்துருக்க மாட்டேன். ஓ எனக்கு கேட்டுதான் நான் குத்துருப்பேன் வெளியே. நீ எப்படி திருட்டு சொல்லிட்டு கையில் இந்த மட்டை எடுத்து மருமகளை மத்த மாமியார். ஆமா மாமியாரு நான் சாப்பிடல. நான் எதுவுமே பார்க்கலையே. அறியாத குழந்தை பார்த்தான். அந்த 4 எருமாட்டை பால் கந்த ஒண்ணு 4 மரம் அவுத்துச்சு. ஓட்டி மாதிரி ஏரிக்கார மரம் விட்டுச்சு. ஏரிக்கார மரம் உட்காந்து கண்டா நீ தான் தொடர்ந்து சொல்றாங்கடா பாடு, நீ தான் வந்து திரும்பி தான் சொல்றா பாடு. எங்க மாமியார் என்ன போட்டு அடிக்கிறேன் தாங்க முடியல என்று மனம் நொந்து அந்த கரை மீது உட்காந்து ஆயும் போது இந்த கேள்வி அச்சா பாரு பக்க கேள்வி அடி மொத்தம் அந்த கண்ணு மேல போய் விட்டு போச்சு. ஆமா பார்த்தான். இந்த பொக்க தூக்கி இவ்வளவு சாமாச்சுமா என்று மறுநாள் வந்தான். மறுநாள் வந்து மறுமுறை சாப்பிட்டான். அந்த பொக்க கை வாயை சுத்தி பூசி விட்டான். மறுபடியும் ஆமா ஆமா மறுநாள் எழுந்துச்சு கேள்வி நம்ம நேற்று துருவுதான் நீ சாப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு அந்த சடி தூக்கி வராது. மாமியாரு இல்லு மாமியார் வச்சம் புல் சட்டியா மண் சட்டியா நீங்க உங்க வாயை போறாது. நீ தான் சொல்லுங்க. அப்போ மருமகளே நீ சாப்பிடல நான் சாப்பிடல. அப்ப யார் தான் சாப்பிடலாம்? நடுவுல அடிக்கிறான். இன்னைக்கு எப்படின்னா அவனை பிடிச்சிடணும் என்று என்ன பண்றாங்க? மறுநாள் அதே மாதிரி தயிர் காய்ச்சினார்கள். உரியில் வச்சாங்க. உரி வச்சுட்டு இந்த மொக்க கேக்கு ஒரு சாமாத்தியமான ஒரு கணக்கு ஒரு தாமால் தட்டு எடுத்துது. தாமால் தட்டுல மேல வச்சு அது நிரம்ப தண்ணி ஊத்திச்சு. கீழே பாய போட்டு பத்துச்சு. எப்பேற்பட்ட உசாரான திருடனாக இருந்தாலும் வெகிரிமான திருடனாக இருந்தாலும் ஒரு பொருள் போய் எடுக்கும்போது கை உதிரும். அந்த உதிரும் போது தாமா தட்டுக்கிற தண்ணி நம்மால விழுந்துரும். நம்ம குத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பார்த்தா பட்டுங்கிறார்கள். போனா சமாச்சாரம் இந்த பொக்க கைக்கு இவ்வளவு சாமாச்சுமா அட நான் பார்த்தேன். சுத்து முத்து பாக்குறான் சொல்ல பாக்குறான் பார்த்தேன். பார்த்தா அந்த காலத்துல முத்தாலி போட்டு தான் பால் காசுவாங்க. ஆமா முத்தாலி போட்டு பால் காசுனா அந்த தயிர் அவ்வளவு வாசனையா இருக்கும். அப்ப அந்த முத்தாலி போட்டு வர கேள்வி அந்த தாமலை மாதிரி அப்பால போட்டு லக்காடி பையன் வந்தான். அந்த படப்படியா சாம்பல் எடுத்தான். அந்த தண்ணியில விட்டான். படப்படியா விட்ட உடனே சாம்பல் போய் மொத்த தண்ணி உறிஞ்சிக்கிச்சு. அப்போ அதுதான் அவனுக்கு ஒரு பேரு. இது ஈரத்துக்கு முடித்தாமல் வச்சு பையன் அதன் பிறகு எடுத்தான் கட்டு எடுத்தான் மொத்தம் சாப்பிட்டான் சமத்தான வரணும். மாமியார் வீழ்ந்தான் ஓடின வண்டிய பார்த்தான். செத்துன்னு போறாங்க. இது மாதிரி 3 வழி 3 வயது வந்து போய் ஆமா மறைக்கிறாங்க. ஒரு 16 வயது குழந்தை. கண்ணன் வந்து யாதவ குலத்துக்கு செல்ல குழந்தை. கண்ணா கண்ணா
வெண்ணத்திரடி சொன்னு சொல்றாங்கப்பா. நீ எவ்வளவு வெண்ணத்திரண்டப்பா அது சொல்லுப்பா, நான் என் வீட்டுல தந்து கொடுத்துறேன். ஆமா அப்படி கேளு. கண்மேட்டி அவளை சொன்னேன், அம்மா சொன்னேன், அம்மா சொன்னு சொல்லிடணும். ஆமா வாங்க. அந்த 16 வயது பருவமங்கையுடைய சடத்தை பிடிச்சு இவ்வளவு தான் சொன்னோம். ஆமா அந்த குழந்தை என்ன பண்ணி இடுப்பில் இருந்த கீ போட்டு அந்த பொகை கைகளை மொத்தம் வாங்கி சித்தி ரச்சி கைகள் தட்டில் பத்தாடி பற்றி கட்டுண்டு ஆப்பாடி திருடன் அப்படி இருந்தாலும் எப்பேற்பட்டாலும் என்னுடைய நாட்டுக்கு வந்திருக்கிறவன் அதை திருச்சி மற்றும் முன்வார்களே மற்றும் முன்வார்கள் கலங்கியாலே கரியாமோ என்னும் கிருஷ்ணன் கலகம் செய்திடவார்கள் பிரியாமா எழுந்து நீங்கள் கண்ணன் வந்த வருகையை கண்டு எழுந்திருந்து மரியாதை செய்து அவர் இடத்துல வாய்வார்த்தை பேசினோம். உங்கள் தலையை வெட்டி கடலில் செய்து பறிவுடன் பத்திரம் ரத்தன கம்பளி எடுத்துட்டு கல்லு முள்ளு வேலி போடு லைட் நித்து போச்சு நித்ரா நித்ரா துரியோதன மகாராஜா பார்க்கலாம் என்று வந்திருக்கிறோம். வரக்கூடிய நேரத்திலே அவை கூடி இருந்ததானால் எவ்வளவு பெருமையாக லைட் ஏறி எத்தனை மக்கள் இருப்பார்கள், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். பார்த்தா இவ்வளவு அமைதியாக இருள் சூழ்ந்து போயிருக்குது. என்ன காரணமாக இருக்கலாம் ஒன்றுமே புரியவில்லையே. இது அதிசயமோ சபை தன்னில் இருக்கும் மன்னர் வாய் பிறவாமல் இருப்பது இது அதிசயமோ. எப்பேற்பட்ட ராஜாத்திராதிகளும் 32 மேலம் முழங்க மன்னாதி மன்னர்களும் கிடாதிபதிகளும் மாந்தர்களும் வேந்தர்கள் சூழ சபையானது இருள் சூழ்ந்து போச்சப்பா. ஏன் இப்படி ஆச்சு? துரியோதன மகாராஜா சபை இன்று முதல் கொண்டு இருள் சூழ்ந்துதான் விடுமா? இனிமே வெளிச்சத்துக்கு வராதா? ஒருத்தரோட பேசலையே, என்ன செய்வது? மதுவதுண்ட மக்களும் அது போல இருக்கும் சதிசை சாகுடு என் தூதோ இப்புவியின் தீதோ இது அதிசயமோ. மக்களம் என்றால் குரங்கு. அந்த குரங்குக்கு சம்பையா இருக்கின்றானே சகுனி. சகுனி வார்த்தையை கேட்டு ஒருவேளை துரிய செஞ்சிருப்பான். ஏன்னா துரியனுக்கு ஒரு யோசனை வராது. கேட்பார் பேச்சு கேட்கப்பட்டவன் தான் துரியன். யார் பேச்சு கேட்பான்? மாமா பேசிட்டாங்கப்பா, எல்லாரும் பேச்சு கேட்க மாட்டான். அப்பேற்பட்ட சகுனுடைய வார்த்தையை கேட்டு இப்பேற்பட்ட ஒரு செயல் செய்திருப்பாரா? பகடையாடியும்
பொல்லா பாறைகளித்ததாலே பாண்டவர்களை சவு பசங்கள் என்கிறதாலே இது வல்ல அதிசயமோ. துரியோதனை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா அந்த கஷ்டம் தெரியும். பாண்டவரான இருக்கிற சொத்தை பெண்கள் ஆடக்கூடிய தாயப்பாசு பாச்சிகை ஆடி சம்பாதிச்ச சொத்து. எப்பவுமே ஒரு பொருளை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவங்க அது கஷ்டம் தெரியும். கஷ்டம் தெரியாது சம்பாதிச்ச பொருள் அம்மாடி அழிப்பா சம்பளம் பண்ணுவோம். அப்பேற்பட்ட பாண்டவர் சொத்தை அபகரித்து வச்சுக்காது துரியன். அபகரித்து வைத்திருப்பது இல்லாமல் வேற என்ன செய்தார்? சித்திரசேனன் கையில் சிக்குப்பட்ட செழிப்போ செய்கோ வீராதன் மாட்டை துரத்தி வந்த சொலிப்போ மித்திரர் வந்து சேனை மேகமலை ஜோலிப்போ மேகமலாவிய மண்ட பத்தின் ஜோலிப்போ இது வல்ல அதிசயமோ. சித்திரசேனகிட்ட அடிபட்டா உதைப்பட்டார். விராட தேசத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே பாண்டவர்கள் அங்கு இருக்கிறார்களா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகள்லாம் திருப்புறான். அப்ப அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு அடிப்பட்டானே, அந்த அடிப்பட்ட பாதையானது எழுத முடியாத அளவுக்கு அப்படி அமைதியா இருக்கிறாங்களா? காரணம் என்ன காரணம்? இதெல்லாம் நல்லவங்க கெட்டவங்களோட பழகணும். தம்பி என்னும் பல்லா துச்சா துச்சாதன எதிர்கட்டோ தமையன் வாரிசை கர்ணல் தர்மமாத நின்றோ அம்பி தன்னில் வந்து ஆளும் அரசை தொட்டோ ஐவர் தூதன் வந்தாலும் ரதனால் பயப்பட்டோ இது வல்ல அதிசயமோ. ஏன்னா தம்பி 99 பேர் பலம் கர்ணன் வாரி வாரி கொண்டு பொருள் துயரும் பொருள் கர்ணன் வாரி வந்து பேர் எடுத்துக்கிறான். அப்பேற்பட்ட கர்ணனுடைய வார்த்தை கேட்டு இப்படி செய்திருப்பாரா? இல்ல ஒருவேளை தம்பிமாருக்கு தான் நமக்கு பலமா இருக்காங்க, தம்பிமாருக்கு நம்ம யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமா? வேண்டற்கு இது ஓ நீதி வினவி வந்தவர் செயல் செயலாற்று தேதி சீராதி செயலாட்சி காதி திருடனை தேல் கொட்டிய செயலாற்றுதோ நீதி இது வெல்ல அதிசயமோ. ஒரு வீட்டுல நிறைய சொத்து சம்பாதிக்கிறாங்க, நகை வாங்கி வைப்பாங்க. நகை வாங்கி வைக்கிறாங்க, பொன் பொருள் வச்சுருக்காங்க, அதுக்கு உண்டான பாதுகாப்பு செய்கிறாங்க. பீரோவில் வைக்கிறாங்க, எங்கே வைக்கிறாங்க. காலப்போக்கில் பேங்க்ல இருந்து லாக்கரில் வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் வீட்டை வச்சுருந்தாங்க. அப்படி இந்த விஷயம் வைத்திருக்கக்கூடிய பொருளானது ஒரு திருடனுக்கு தெரிஞ்சு போகுது. அவன் என்ன செய்யறான்? அந்த பொருளை திருட வேண்டும் என்று மனதில் எண்ணம் கொள்கிறான். அது எடுக்கலான்னு போறான். எடுக்கலாம் என்று சென்றால் அந்த எடுத்த கை வைக்கும்போது அங்கே தேல் இருக்குதான். அந்த பொருளை எடுக்கலான்னு ஆசைப்படுறான். பொருள் மேலே கையை வைத்தோம்னா தேல் கொட்டி விட்டால் என்ன செய்வது என்று நினைக்கிறான். அத்தன்மை போல் திருடனை தேல் கொட்டிய செயலா இருக்கிறது. பார்த்த துரியோதன சபை ஏன் இந்த காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் மறு மல்லிகை முல்லை மாதர்களுக்கு சோலை மலம் தடம் சூழ்காலவை மாநகர் நெடு மாலை. எவ்வளோ அழகா எழுதுகிறார் கலவை குமாரசாமி ஆசிரியர். மருவு மல்லிகை முல்லை பூவோடு சேர்த்து எழுதுகிறார். அதுதான் சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்த நாரும் மணக்குமா. பூவு தான் வாசனை அதிகம், ஆனால் அந்த நாரு கிடையாது, நாருக்கு வாசனை கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட கலவை குமாரசாமி ஆசிரியர் அவர்கள் பெருமைப்படுத்த மலம் தடம் சூழ்கலவை கலவையில் அவளுக்குதான் மருவு மல்லிகை முல்லை மாதர்களுக்கு சோலை மலம் தடம் சூழ்கலவை மாநகர் நெடு மாலை அருமை தலைவர் அனுப்பின படியாலே அச்சம் கொண்ட சரி அந்த வேலை முடிய வேண்டும். அந்த வெற்றி
இப்படி ஐயா வீட்டு நொய்யா சமைச்சா போகலாம் போனாலும் மரணம் அந்த மக்களாக விளங்கக்கூடிய பாண்டவருக்கு செய்யலாம் ஐயா தெரியலையே சகுனி போட்ட திட்டமா உச்சாசனம் போட்ட திட்டமா ஒருவருமே பேசவே கிருபாச்சாரம் அவர்களே காந்தாராதிபரே ஒருத்தர் கூட பேசலையப்பா சுவாமி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க எல்லாம் என்னுடைய வேலைதான் இது தெரிகிறது தெரிகிறது நாம் இருவரும் உடனிருந்து இவனை அழிக்க வேண்டும் ஏன்னா நீ கூட வந்து நீ பாக்குற வேலையை ஆமா அங்க கூட இருந்து நான் பாக்குறேன் நம்ம 2 பேருக்குள்ள ஒத்துமையாகிறோம் இதுதான் பேர் ராஜதந்திரம் அரசியல் கூட ஒத்துமையா இருந்து துரியனுடைய குடும்பத்தை கருவறைக்க வேண்டும் வேலையாட்கள் இருக்கிறவங்க ஒத்துமையா இருப்பாங்க ஊர்ல இருந்தாச்சும் இது யாரு பண்ண வேலை நான் செய்த நம்ம பண்ண வேலை நான் உனக்கு தெரியாத மாதிரி பேசுவேன் சரி மாமா நானே பேசுகிறேன் மகாராஜா சொல்லிட்டா மரியாதை கொடுத்துருக்கா கழுவுகாரங்க ஏன் வரணும் ஆமா மாமா காப்பி டீ எல்லாம் சாப்பிட மாட்டாரு பச்சை பால் தான் சாப்பிடுவாரு அவர் பழக்கம் மாதிரி மாமா என்ன சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாம் சரி வெண்ணையா ஏன்னா முக்கியமான துளசி மணி மார்பன் மாமா சரி கலகம் இல்லை வந்த காரண செய்தி சொல்லி அது என்ன செய்தி மாமா கலகம் கொண்டு வரவில்லை துரியாத மகாராஜன் இதற்காக வந்தாய் மாமா என்ன சொல்றா கலகம் இல்ல கலகம் ஏன்
ஆட்டி ஓட்டி மேய்க்கிறாரு மேய்க்கிறதுக்கு ஏதோ பெரிய சஞ்சாரி கேள்வி எடுத்து மேய்ச்சிக்குது அந்த ஆட்டெல்லாம் ஓட்டி பவுண்ட்ல விட்டுக்கிறாங்க மறுப்புள்ளி எடுத்து வச்சு ஜாமீன் வச்சு போலாம் விட்டுக்கிறாங்க ராஜாவாச்சே ஆமா அப்படி காட்டுல போன ஆடு இருந்து அதுல ஆடு எத்தனி பெண் ஆடு எத்தனி காட்டில போச்சு என்ன காட்டில தான் சொன்ன சொல்லு மாமா ஆனா என்னன்னு சொல்ல வரல சொல் காட்டுல போனது ஆடு 5 ஆண் ஆடு ஒரு பெண் ஆடு பாய் தெரியுமா பாரு ஒரு 5 பெண் ஆடு ஒரு ஆண் ஆடு வச்சு அது இனம் பெருக்கும் 5 10 ஆகும் 10 20 ஆகும் 20 30 ஆகும் ஒரே ஒரு ஆடு மேல இனப்பெருக்கு 5 ஆண் ஆடு பண்ணா அது குடி வள வழங்குமா வழி தெரியாத ஆள் நான் தெரியல வித்து பண்றது தெரியல ஏன்னா ராஜான்னு வந்தோம்னா அது எப்படி கொஞ்சம் ஐடியா சொல்லணும் தான் கேட்டேன் காட்டிலன்னு சொன்னேன் 5 ஆண் ஆடு ஒரு பெண் ஆடுன்னு சொன்னேன் அது யார் ஆடு தெரியுமா உங்க சொந்த ஆடு நம்ம சொந்த ஆடா சொந்தாடா மாமா சொந்தாடு அது யாரு எங்க எப்பேற்பட்டவங்க அது காட்டி போன படி அவங்கதானா எதற்காக வந்து உன் வார்த்தை குறிப்பிட மாட்டேன் நானும் அற்பன் அல்ல பாண்டவார்கள் அவ்வளோ அற்பன் அல்ல நீதான் அற்பன் அவ்வளோ அற்பன் அல்ல நாடு கொடுக்க மாட்டேன் நீதான் அற்பன் மாமனார் பார்க்க மாட்டேன் மக்கள் பலாலு குத்துணும் நானு பரவாயில்ல அச்சாவனாடி இருந்தாலும் ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சிருந்தாரு போனோம் அதுக்காக தானே வந்து யாரு நீ யாரு எப்பேற்பட்டதா மக்காளாவை உன் குழந்தைங்க இருக்கியா உன் எண்ணத்தில் தூதுவோ அது முதலோ தெரியும் எனக்கு போது என் மனசுல என்ன தெரியுமா முதல்ல எடைமுட்டு பொண்ணு மேல ஆசை வந்துச்சு எடைமுட்டு பொண்ணு யாரு உன் தங்கச்சி மேலே ஆசை எனக்கு அந்த சொப்பு குதிரை வச்சிருந்தா பாரு ஆமா அவள் மீது ஆசை வச்சு சிறிய தந்தை அழைச்சி குதிரை மகாராஜன் அனுப்பி பலராம சக்கரத்தின் பெண் கேட்டு தாம்பலம் மாத்தின்னு வந்துட்டாரு தாம்பலம் மாத்தி வந்த பொண்ண லக்காடி பையன் பேமானி பையன் கண்ணன் இல்லையே காண்டிமணி இல்லை காண்டிமணி இல்லையே கண்ணன் இல்ல கூட்டி குத்தி பாடுகா பாசி வாங்கின பையன் ஆமா எப்படியோ பொன்மேடி கூட்டி குத்துக்கிட்டா பால் மராது கூட்டி கொடுப்பாரு யாரு
யார் அடி கொடுத்தவனுங்க யார் கொண்டு போடுவேன் நீ அப்படியே மற்ற கூட வரா பாரு நீ எப்பேற்பட்டாலே என்று வந்தாய் நேற்று வந்தாள் நான் யாரு மறுப்புல மாமனார் வரணும்னா நாராயண வீட்டு தானே வரணும் நல்ல புத்தி இருந்தா பரவாயில்ல அதாவது எங்க சித்தப்பா எப்பேர் பண்றேன் எங்க நீ என்னமோ மனுஷன் நினைக்கிற வீட்டுக்கு வரலாம் தான் நேரம் வந்தேன் நடுப்புற மனசு தடைப்பட்டு வச்சு அதான் நான் என்ன நினைச்சு வந்தேன் எல்லாம் உண்மை நான் வரும்போது நேற்று அவை கலைஞ்சிருக்கு தெரிந்தோம் இங்க வந்தாலும் உங்க வீடுதான். ஆமா. உங்க சிறிய தந்தை இருக்க விருதுநகர். ஆமா. நல்ல மனுஷியா. ஆமாமா. அவர் வீட்டுக்கு போய் தங்கிட்டேன். போய் தங்கிட்ட துரியாத மாற பார்க்கலான்னு ஒரு எண்ணம் வந்தது. எண்ணம். அவர் என்ன தெரிவித்தார்? அவை கலைஞ்சிருக்கும். இன்றைய தினம் தங்கி நான் அபிஷேகம் செய்து போஜனம் வலிக்கிறேன். அது புது வேஷ அருமான வேஷம் எடுத்து கொடுத்தாரியா? ஆமா. உங்க செத்துப்பா என்னமா பண்ண தெரியுமா சாப்பாடு? புத்தி உள்ளவனா மறுப்பு வீட்டுக்கு வந்துருப்பான். ஆமா. இவன் பிறந்த குழம்பும் சரியில்லை. எப்படியா பிறந்தது ஒரு ஒரு குழந்தை பிறக்கணும். எங்க பிறக்கணும்? கேட்கறதுக்கு பதில் வைங்க சொல்றேன். நீ சொல்லு. குழந்தை எத்தனை? ரெண்டு பொண்ணாடி கட்டி 2 புள்ள பெத்துக்கிறீங்களா? குழந்தை பிறக்கணும்னா எப்படி பிறக்கணும்? சுகப்பிரசவம் பிறந்தாலும் கிரகத்துல. ஆமா. அப்படி இல்ல ஹாஸ்பிட்டல் போய் பிறக்கணும். ஆமா. எங்க பிறந்தாங்க? எங்க பிறந்தா? செவையாடு. ஜெயில பிறந்த திருட்டு பையன்டாவன். தெரியலையா? ஜெயில பிறந்தாவன். ஜெயில பிறந்தனா ஜெயில கொண்டு போய் திருடனை போடுவாங்க. அந்த ஜெயிலே நான் பிறந்தனா திருடனை விட நான் எப்படியா இருப்பேன்? எங்க அம்மாக்காரன் பண்ண வேலை. ஜெயில பிறந்தது ஜெயிலு, வளர்ந்தது அடி முட்டை. ஒரு குளம் பத்தி நாயகத்தை பத்தியா எங்க சித்தப்புங்கிறான் பாரு. எங்க பாட்டி அம்பிகை அம்பாளிக்கு பிறந்தா அவன் நல்ல பையன். செவடாளுக்கு பிறந்த புள்ள ஒட்டுமே சாப்பிட்டுக்கிறான் பாரு. இந்த ஆளு உன் மறுப்பு யாரு? குருகுலத்தில் அரசை மரும்புள்ள என் வீட்டுக்கு வரலடான்னா நீ என்ன பண்ணுவ? இவன் என்ன பண்ண தெரியுமா? கலவையிலே கம்மாளர் வாய்க்கிற தெரு அவங்கதான் ஊசியே தயார் பண்றாங்க. ஊசி அவர் சொல்றாரு குருகுலத்தார் கொஞ்சம் நாட்டை ஆடுறேன்னு. நாட்டை ஆடுற ராஜா, காட்டை ஆடுற ராஜா. 2 பேர் ராஜா தான். நீ நாட்டை ஆடுற, நான் காட்டை ஆடுற. ராஜான்னு சொன்ன பக்கால் என்ன நடக்குதே தெரியாது. கலவையிலே கம்மாள தெருல அவங்க தான் ஊசி தயார் பண்றவங்களே. அந்த ஊசி தயார் பண்றவங்க தெருவில் போய் ஊசி வாங்குறியோ ஊசி வாங்குறியோ ஊசி நிற்கிறாங்க. அவங்க விற்பாங்க. வாங்க முடியுமா? யாருன்னா நீ வாங்குறியா? உன்ன மாதிரி கங்காளி வாங்கினா வாங்கும். அது எப்படி வாங்கணும் விஷயம் தெரியாது. கலவை மாநிலத்துல அவன் சொன்ன பத்தியா காதர் இருந்த ஊசியை வாரி தரமேல் கட்டி கம்மாள வீதியில வைக்கணும் நான் சொல்றேன். அந்த காதர் இருந்த ஊசி நான் என்ன பண்ணுவேன்? முள்ளு வாங்குற ஊசி முள்ளு வாங்குற ஊசி வியாபாரம் பண்ணி எப்படி இருந்தாலும் நம்ம சாமான் கொடுத்தா மூட்டை தந்து வச்சுட்டு கபாண்டு ஓடுற மாதிரி இருக்கு ரோட்டு கண்ணாண்ட. அது எங்க சாமாத்தியம்? அப்படி நானும் அப்படிதான் பண்ணுவேன். எப்போ வந்த நீ? நேற்று வந்தேன். யாருக்கு என்னுடைய சிறிய தந்தையை கூப்பிட்டு அந்த செவடியா பண்ணி கூப்பிட்டு பேசுறேன். நீ வரும்போது போடா வர ஒரே நாத்தம் ஒரே மறுப்பு நாத்தம். வரல எவ்வளவு தண்ணிக்குதா? ஒரு கை தண்ணி எடுத்து தலைமையில வச்சுக்கணும். மறுப்புல விட்டு போறோம். மறுப்புல விட்டு போற ஒரு குளிச்சுட்டு போட்டோம்ல குளிக்கலான்னு பார்த்தேன். குளிப்பதற்கு நேரம் இல்லை. அதனால வந்து விட்டேன். கட்டத்துக்கு துணி கதிக்குதான் பாரு. என்னிலேயும் உன்னிலேயும் பேருக்கு கொண்டு போய் 2 ஒன்று போய் ஆடு மேய்க்கிறோன்னு நான் ராஜாவும் ஒன்னா ஆயிட முடியுமா? என்ன பண்றது? நீ நாடு ஆடு நான் கூறாம்பயிரை விட்டு மேய்க்கிற ஆளு வக்கால வை. நீ வரும்போ ஆடு மேய்க்கிறாரு. நீ நாடு மக்கள் மேய்க்கிற
என்னது ரொம்ப வாங்க திருவண்ணம் வந்து எனக்கு செத்து ஒன்று போய் வாங்கடா உன்னோட மகன் மறுபடி விட்டுருங்க அந்த துரியோதனா செத்துமா வணங்கப்பா ஆசி ஆசி நல்லா இருக்கிறியா எனக்கு என்னப்பா குறைக்குது வேச்சு சொக்கெல்லாம் போட்டுக்கிறியா எந்த குறையும் இல்லையா உன் காட்டுல மாதிரி பண்ணிச்சா பண்ணிக்க சித்தமா வாங்க அட வாடா தேவடால கொண்டு போய் அப்படி வந்து சித்தப்பா சரி நேற்றைய தினம் உன்னுடைய கிரகத்தை நாடி வந்த ஆளு யாரு நேற்றைய தினத்திலே பகவான் வந்தார் அபிஷேகம் செய்து புத்தாடை அணிவித்து போஜனம் கொடுத்து எவ்வளோ உயர்மா பேசுறாங்க அபிஷேகம் செய்து புத்தாடை கொடுத்தியா டேய் உனக்கு யார் போறது சாப்பாடு எல்லாம் சாப்பாடு துணியத்தை கொடுத்து யாரு உண்டம்மா எப்படியாரு காப்பி அடிச்சு காரணா அன்னாடும் படி அழகிற தேவடாளுக்கு வந்து போயிருக்கியா ஏய் சித்தப்பா நான் யாரு ராஜா யார் புள்ள அரசன் யார் புள்ள திருத்தராட்சியில வைக்க உன்னுடைய அண்ணன் பிள்ளை புள்ள ராஜா ஆமா சித்தப்பன் மந்திரி மந்திரி புத்திரி தவிர உனக்கு இருக்கணுங்க ஏய் சித்தப்பா உன்னை சித்தப்பா நேரே தகுமோ அந்த முறை தகாது 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 போ உன்னை சித்தப்பா நேரே தகுமா அட கட்டிகரிலா கண்ணே சரி பண்ணோ தகுமா சித்தப்பன் கூப்பிடாதா மாமாவை கூப்பிடு என்ன பண்ணுங்க அப்படியே நீ மாமா தான் கூப்பிடுறா நாங்க சித்தப்பா தேவடாளுக்கு வந்து புள்ளியா இருந்தாலும் ஆதி வாய்க்கும் எங்க தேவடாளுக்கு வந்த புள்ளியா இருந்தாலும் எங்க எங்க தாத்தாவுக்கு தாசி பிறந்தவன் சித்தப்பா தானே கூப்பிடணும் சொல்லாதுப்பா உனக்கு தகுமா அந்த மாதிரி ஒரு தங்கத்தால் தகுடெடுத்து எங்கத்தால் தகடெடுத்து வெள்ளியால் கவரெடுத்து எடுத்து ஒரு பாதரசம் செய்யணும் ஆதரட்சிகை செருப்பு செருப்பு ஆதரட்சிகை செருப்பு செய்யறோம் அது தங்கம் வெள்ளி அப்படி போய் நடுவில் வைப்போம் நடுவுல வைக்க முடியுமா எங்க ஒண்ணும் பாய்ச்சிட்டு வெளிக்கமா ஒண்ணும் அந்த செருப்புக்கு சமமான தேவடா போல தானே நீ ஆனா அத்தி பயத்தை பிட்டு அத்திப்பழம் அழகா இருக்குது ஆமாங்க அத்திப்பழம் அழகா இருக்கும் அத்தியா பார்த்ததுல பயமே பாத்துக்கிட்டு அதெல்லாம் பார்த்துருந்தா இன்னும் பாவுறான முன்ன வச்சு இன்னும் 4 பொண்ணு கட்டிருக்க மாட்டா நீ என் கதை ஊத்து வரடா அத்தி பூனை பார்த்துக்கிறியா அதுவும் பாருங்க அத்திப்பழம் அழகா தான் இருக்கு பாருங்க இன்னொன்று பேர் பூ பூ பாரு. ஒரு 2000 சொல்லி நினைக்கிறேன் அத்தி பயமே பாக்குறேன் அத்தி பய பூ பார்த்து போனா மரத்தை பார்த்தாதான் தெரியும் ஆமா ஆனா சாயந்தரம் நாங்க மரம் பார்த்தாதான் டேய், டேய், முனித்த வச்சுட்டு வா சாயந்தரம் 6 மணிக்கு மேல போய் ஆடு மாத்தான் நிறுத்திக்கிறேன் அப்புறம் அத்திப்பா எங்க போய் பூ பூத்து காட்டான்னு சரி ஆடுடா அத்திப்பழம் அழகா இருக்கிறது அந்த பழத்தை குடிட்டுனா அதுல புல்லா சொத்தை சொத்த அதுபோல் நீ பிறந்தாய் பிறந்தாய். இழுவான தாசி பிள்ளை நீயும் கெட்டாய் உன் கரத்தில் இருக்க வில்லு கெடுத்து போடா தேவடாளுக்கு கொண்டு போய் போ போடா என்னையா ஆமா. இகச்சா பேசுற அட துஷ்டா பிள்ளை முறித்து போயிடுச்சே இந்த விதுரன் இல்ல விலைய முறிக்கலாமோ விதுரரே செப்பை கேரி விதுர மகாராஜே வில்ல முடிச்சு போட்டீங்க நான் வரும்போது இது ஏன் கையில எத்த சொன்ன தெரியுதா இந்த வில்ல ஒடிச்சு போட்டீங்க ஆமா எங்க போறீங்க காசிக்கு போறேன் எங்க அண்ணா பலன் அவர் சொல்றார் ஆமா அவர் துறையோர் சென்று துறையா போயிட்டு பாரு துரியனி வந்தான் என்று என் காதுல கேட்டாதான் அப்பதான் மறுபடியும் அஸ்தினாபுரம் வருவார் இந்த விதுராழ்வார் வில்லுக்கு தேவகூரே நிகராக இருக்க முடியாது அப்பேற்பட்ட வில்லை முதல்ல உடைக்கிறதுக்கு வேலை செய்தேன் எப்போ விதுரர் வில்லு முடிந்ததோ அப்போதான் துணினு பாதி பாலம் குறைஞ்சி போச்சு இருந்தாலும் இந்த வில்லை இப்படி கூடாது என் பாதத்தில் அதை இருக்கக்கூடிய கதையில எடுத்து வீசி அடிக்கிறேன் சென்று சரியா வந்த பாத்தியா
போட்டாரியா அரிமா போட்டாரியா சாப்பாடு இன்னும் நீ போல நீ அது எப்படி போவோம் வந்த வேலை முடியலையே வந்த வேலை முடிஞ்சாதான் நான் போக முடியும் அதான் சொல்றேன் என்னதான் தலைமை எட்டி தலைமையில வச்சா கூட ஈனமானம் கட்டணும் அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்க நான் ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா நீ யார் நீ சின்ன மாமனார் சின்ன மாமனார் இன்னொரு சொல்லாது என் பொண்ணு கொடுத்துட்டு போய் இப்ப மாமனார் சொல்ல என்ன சொல்லுவேன் நான் இந்த அவன் என்னும் 56 நாட்டுக்கு ராஜாவாக விளங்குகிறேன் எனக்கு இடையா வர தகுதி அவனுக்கு ஏய்யா நீ அவனே 56 தேசத்தார் நீ ஆடுற ராஜாவா நான் காட்டியே ஆடுறேன் எனக்கு எவ்வளவு பெருமை அப்படி நீ இருக்கு எந்த நாட்டுக்கு ராஜா நீ நாட்டிட்டால காட்டுக்கு ராஜா சிங்கங்க ஆமா காட்டுக்கு தான் ராஜா ராஜா நாட்டுக்கு ராஜா கிடையாது அப்ப சிங்கம் தான் நானு ஆமா சிங்கத்தை கூட ஒரு வலை கட்டி பிடிச்சிடலாம் ராஜாவை பிடிக்கிறது தெரியுமா உனக்கு நான் நந்தியாவட்ட மாலை தரித்தன ராஜிவன் நீ நஞ்சாவட்ட மாலை எதுக்கு போடுங்கிற அவன் அப்பா கண்ணு தெரியாது ஆமா நஞ்சாவட்ட மாலை போட்டு போனா அது வாசனை கண்டுபிடித்து ஆமா நம்ம புள்ளதான் வரான்னு தெரிஞ்சுதான் நஞ்சாவட்ட மாலை நீ போட்டிருப்பது நஞ்சாவட்ட மாலை நான் அணிந்திருப்பது துளசி மாலை சரி சரியா வர்றாரு பேரு உங்களுக்கு சரி சரியா வர்றாரு முன்ன ஒரு சரி தான் வருவார் இந்த அவன் 56 நாட்டை ஒரு செங்கோல் ஏற்றி அரசாட்சி செய்கிறேன் அவனே 56 செங்கோலை பிடித்து கரசா செய்யறேன் ஆமா உனது செங்கோல் எந்த தடிகோல் புல்லாங்குழல் தடிகோல்ரா தடிகோல் ஊதத்து வசிக்க படுத்து தான் புல்லாங்குழல் இதுவும் கோல் தான் அதுவும் கோல் தான் ரெண்டு சரி சரியா வர்றாரு இது அவன் என்னும் 56 நாட்டு ராஜாக்களை அடக்கி ஆளுகிற செங்கோல் அது ஆடமாய்க்கிற செங்கோல் தடிகோல் இருந்தாலும் அது இருந்தா அது மாதிரி முடியும் கண்ணாடி நான் சுத்த பிள்ளையாடு நீ 103 அம்மாங்க சின்ன வயசுல பதிக்க கொண்டு போயிட்டாங்க நான் எங்கிட்ட வந்து பாத்துறா பாரு என்ன 103 அம்மாகாரனை கொண்ட எங்க அம்மாகார கம்சனே பண்றவன் நான் சின்ன வயசுல எப்பா சின்ன வயசுல என்ன புதிய ஒரு பெண் அவளையும் கொண்டேன் எதுக்கு கூட வரண்டாமா அம்மா காலு அறக்கும் பாரு வேலை போடும் கண்ணாடி பச்சை பிள்ளை காணாடு நானும் அப்படிதான் பெண் என்று மாறாமல் இந்த பாரா சபையிலே நிறுத்தி ஒரு பெண்ணை படுவ விட்டு அது நிர்மாணமா படுவ விட்டு போடுவேன் பாட்டு வருவது யாரு அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பொடி வைப்பாங்களா திரௌபதி அது இவன் அவங்கள தம்பி விட்டு அவுத்தான் திரௌபதி கொண்டு வந்து இவனா ஒரு பெண்ணா இருந்தான் 12 கோபிகாஸ்திரிகள் ஜலத்துல குளிக்கிறாங்க அந்த துணியெல்லாம் வாரி சென்று 12,000 கோபிகாஸ்திரிகளுடைய பொடியை நாங்க இல்லாம பார்த்தோம் நான் அது மட்டும் இல்ல ராதா ருக்மணி 12,000 கோபிகாஸ்திரிகள் 8 பட்டவஸ்திரிகள் எத்தனை பேர் பாரு 12,10 பேர் முடியுமா ஒரு வேலை முடியுமா நீ ஒரு ஆள் தான் பார்க்க அது கூட பார்க்க முடியல இவரு 10,000 பேர் பார்க்க அவருக்கு தொலை போறது நீ வாரி திரும்ப போடுறா அவர் வெளி வரதுக்கு முன்ன வேலை காட்டினாரு பல நாள் வச்சுக்கலாம்டா போடான்னு சொல்லிட்டு சவுத்து ரவுண்ட் வச்சாரு நான் கூட பாத்துக்கிறேன் தில்லி பாசா நீ தில்லி பாசா கால் வச்சு போடுறா நானும் பாண்டவரும் பங்காளி பங்காளி இன்னைக்கு நாங்க அடிச்சுக்கும் நாளைக்கு ஒன்னா போடுவோம் நீ யாரு சந்தி தானே சந்தை கட்டவங்க நாங்க சந்தை வந்து ஆலமாத்தாண்டு காரி பண்றோம் ஆலமாத்தாண்டு சந்தி சந்தம் அம்மாங்கிற சந்தை வாங்கிக்கிறோம் நாங்க 105 பேரும் மரியாதையா கூப்பிட்டாந்து ஒண்ணு தலை வாயில வச்சு சோறு படுப்பா மரியாதை எங்க காலவை போடாதுங்க அம்மா போட காலவை நீ போயிட்டு இருக்கணும் இருந்தாலும் அம்மாங்காரெல்லாம் அந்த இடத்துல ஒரு மரியாதை நாங்க அடிச்சுக்கு நீ யாரா உனக்கு ஏன்னா தலைமையில் சாணி என்ன சொல்லுவாங்க ஒரு அம்மாங்காரனை வச்சுன்னு குடும்பம் தெரியல இவெல்லாம் ஒரு ராஜாவாரு கேவலமா பேசுவாங்க அம்மாங்கார காலை எடுத்து வச்சு அந்த குடும்பம் என்ன அவனு சரி ஒண்ணு வச்சு கட்டணும் நீ இன்னும் எதற்காக பாண்டு இருக்குதுங்கிற பாண்டு வாழ்க்கை நாடு கேட்டேன் கிடையாது சரி 5 வீடு தாரமாகிய இந்த பூமி தாயாதி எனக்கு விடுத்து காடோடி போன நாடோடி பாண்டவருக்கு ஈக்கால் இருக்க இடம் கூடி ஆமா சரி 5 அடி மண்ணு கிடையாது 5 செட்டு கிடையாது 5 வீடு கிடையாது எதுவுமே இல்லைன்னா அப்ப எப்படி ஆகுச்சு நான் வந்த வேலை பிரியாணி மகராஜ் அவர்களே பாபா மாகுமா முல்லை கோரி வந்தவர் பேரில் ஏறிவிட்டது பாபா பாபா மாகுமா பாவம் என்பது உரை பறிக்கின்றது
ஏதோ பாண்டவர் நீ ஒத்துக்கா நீ பார்த்தா இப்படி கோபமா பேசுற இருந்தாலும் நீ சொல்வது எப்படி இருக்கு எப்படி எத்தனை பேர் ஆடாதவங்க என்னென்ன நல்லவங்களா இருந்தா நல்லவங்களா இருப்பாங்க. எங்க அம்மாவால கம்சன் செய்த கொடுமையால் கம்சன் செய்த கொடுமையால் எங்க அம்மாவுக்கு கொண்ட சிசுபாலை எனக்கு எதிராளியா வந்தா அந்த சிசுபால் தான் கொண்ட எல்லாம் சொந்தக்காரன் தான் நான் கொண்டதுல சிசுபால் தான் கொண்டேன் கம்சனை கொண்டேன் சிசுபால் கொண்டேன் ஒருவேளை அப்பேற்பட்ட நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்ல தெரியும். அதனால் என்ன சொல்றேன் எப்படியா இனி நான் தோண்டி பேசி பாராய் 12 ஆச்சுது அந்த பஞ்சவர் மனு போச்சுடு பாராய் 12 ஆச்சுது பாண்டவர் கட்டில 12 வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் விட்டது உண்மைதான். ஆனா அவங்க 13 வருஷத்துக்கு ஒரு ராஜா வீட்டுல எப்படி பேசணும்னு யோசனை பண்ணு நீ தெரியல என்ன பண்ண பை தெரியாது. இப்போ பாண்டு எவ்வளவு நாளைக்கு அதெல்லாம் எது கேட்டியா பத்திரம் அகிர்மத்தி எவ்வளவு நாளைக்கு பத்திரம் எவ்வளவு நாளைக்கு தெரியுமா உனக்கு? அம்மா தூரம் 3 மாசம் 3 மாசம் சரி இது 3 மாசம் போட்டு 6 லட்சம் ரூபாய் வச்சு 3 மாசம் செழிப்பு டைப் ஆகிட்டு முடுக்குவோம். பாண்டு எழுதுனா 3 வருஷம் தான். 6 லட்சம் கொடுத்து 10 லட்சம் ரூபாய் பாண்டி எழுதுனா 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு 6 வருஷம் பத்திரம் எதுனா 12 வருஷம் பக்காளி நான் கணக்கு போட்டோம்னா 13 ஏத்திக்கிற பாடி 13 ஏதுனா தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த கணக்குல எனக்கு தெரிஞ்ச நான் வந்துருக்க மாட்டேன். ராஜா அவனுக்கு தெரிஞ்சு ஆனா அவங்க கட்டளை 12 வருஷம் ஓராண்டாக்கி 13 முடிச்சுட்டாங்க. சரி இன்னும் ஒண்ணு படாத பங்கம் படுத்துவேன். இருந்தாலும் ஆயர்பாடி மக்கள் பெருமையாக இன்றைய தினம் உன்னுடைய பிறந்தநாள் விழாவை பிறந்தநாள் கொண்டாடுறாங்க பெருமையாக கொண்டாடுகிறாங்க. நீ அவங்களுக்கெல்லாம் தெளிவாக தெரிகிறாய். நான் மானிடனாக பிறந்த ராஜாவாக இருந்தாலும் உன்னை பார்வாக்கிய பூமியிலே மண்டி போட்டு உட்கார வச்சா அவங்களுக்கு தான் அவமானம். அதாவது சண்டைக்கு கை போடக்கூடாது. கை போட்டு பெருமையாக இருக்கின்ற நாடு ஆயர்பாடி கிராமம். இத்துடன் நிறுத்திடலாம். வேணாம் எடையா கை போட சொல்லுறோம். கை போட்டாக்கா இன்னைக்கு ராத்திரி நாடகம் ஆடணும் இல்ல தொஷ்டம் ஆடினா கூட ஒரு தப்பு ஒரு தப்பு சார் நான் தொஷ்டம் புரியுதா ஏதாவது ஒண்ணு பண்ணும். நீ கை போட்டு போயிட்டாக்கா கலவை குமாரசாமி ஆசிரியர் கிருஷ்ண தூதி